இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பீட்டர் ஆஃப் டெரன்டைஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே என்று மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, ஏன் உறவுகளுக்கு, கணவன் மனைவிக்கு, தாய் தந்தைக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை வருகிறது என்று என்றாவது சிந்தித்ததுண்டா? நன்றாக ஆழமாக சென்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போதுதான் உறவுகளுக்குள் பிரச்சனை வரும். பணம்தான் பிரதான காரியமாக இருக்கும். சரி, விவிலியம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? சிந்தித்ததுண்டா? ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஞானம் உள்ளவர்கள் வீட்டில் எப்போதும் எண்ணெயும் திரவியமும் இருக்குமாம். எப்படி எப்போதும் எண்ணெயும் திரவியமும் குறையாமல் இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வைக்க வேண்டும். சேமிப்பு நம் குடும்பத்தில் இருந்தாலே நம் இதயத்தில் ஸ்ட்ரெஸ், உள்ளத்தில் டென்ஷன், பாரம் இருக்காது. அதனால் நம்மால் குடும்பத்தாருடன் அன்பாய் பாசமாய் பழக முடியும். இன்றும் இயேசு உங்களிடம் என்ன கூறுகிறார்? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன கேட்கப் போகிறீர்கள்? என்ன தெரியுமா நீங்கள் கேட்க வேண்டும்? ஞானத்தை கேட்க வேண்டும். இயேசுவே, எங்கள் வருமானத்தை ஆசிர்வதித்து உயர்த்தும், எப்படி சேமிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். இந்த ஞானம் நமக்கு இல்லை என்றால் எவ்வளவுதான் வரவு வந்தாலும் அது பொத்தல் பையில் போடப்பட்டது போல் போய்விடும். சேமிக்கும் பணம்தான் வளரும் பண்பு கொண்ட பணமாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் நமக்கு வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் கூறுகிறது, செல்வம் ஈட்டும் திறனை இயேசுவே தருகிறாராம். ஆகவே நாம் இயேசுவிடம் தினமும் ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, ஆண்டவரே, இந்த வசனத்தில் கூறியிருப்பது போல செல்வம் ஈட்டும் திறனை எனக்கு தாரும், என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எறும்பை பற்றி கூட வசனம் விவிலியத்தில் இருக்கிறது நண்பர்களே. எறும்பை போல கோடை காலத்தில் சேர்த்து வைத்து மழை காலத்தில் அதை உபயோகப்படுத்த வேண்டுமாம். எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமாம். இதைத்தான் இன்றைய ஞாபக பகுதியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? திருச்சபையில் ஏற்பட்ட குழப்பத்தை சரி செய்ய திருத்தூதர் பவுல் மற்றும் திருத்தூதர் பர்னபா இவர்கள் தலைவர்களை அனுப்புகிறார்கள். ஒரு தெளிவான முடிவை எடுத்தார்கள். என்ன முடிவு அது? இந்த விருத்த சேதனம் எல்லாம் தேவையில்லை, தேவையற்ற கடமைகள் எல்லாம் மக்கள் தலையில் சேர்க்க வேண்டாம் என்று எழுதுகிறார்கள். அத்தியாவசியமானவற்றை மற்றும் பின்பற்றுங்கள், ஜெபியுங்கள், மனம் மாறுங்கள், அதுவே போதுமானது. தேவையற்ற சடங்குகள் வேண்டாம். மனிதர்களுக்கு, மக்களுக்கு இந்த சடங்குகளால் சுமை வேண்டாம் என்று முடிவு எடுக்கிறார்கள். இந்த முடிவு யார் எடுத்தது? தனி மனிதர்களா? வெறும் பவுலும் பர்னபாவுமா? இல்லை நண்பர்களே, தூய ஆவியின் வழிகாட்டுதலால் இந்த முடிவு அன்று எடுக்கப்பட்டது. அதைத்தான் இன்று வரை நம் கத்தோலிக்க திருச்சபையும் பின்பற்றுகிறது. அந்த கடிதம் அன்று மக்களிடம் சென்று சேர்ந்தபோது அவர்கள் குழப்பமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் ஊக்கமும் பெற்றார்கள். இயேசுவை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள், மனம் மாறினார்கள். நம் குடும்பத்தில் அல்லது நாம் பணி செய்யும் இடத்தில்
குழுவில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே பிறருக்கு நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்ல வேண்டுமா? ஃபோன் பண்ணி பேச வேண்டுமா? யார் யாரிடமோ கேவலப்படுத்த வேண்டுமா? இல்லை நண்பர்களே, குடும்பத்தார் அனைவரும், கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளை சேர்ந்து அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் ஜபத்திலும் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், குடும்ப முடிவுகளிலும் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய எண்ண ஓட்டங்களையும் கேளுங்கள். நமக்கு புரியாத பெரிய விஷயங்களை நம் பிள்ளைகளின் மூலம், அவர்களின் வாய் வார்த்தையின் மூலம் கூட இயேசு நமக்கு புரிய வைப்பார். எளிய மற்றும் தெளிவான தீர்ப்பை உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து எடுங்கள். குடும்பத்திற்குள் மட்டும் தெரிய வேண்டிய விஷயங்களை பிறருக்கு தெரியப்படுத்தாதீர்கள். அது வீணாக அமைதியை மட்டுமே குலைக்கும். தேவையற்ற விதிமுறைகள் குடும்பத்தில் தேவையில்லை நண்பர்களே. அன்பும் பாசமும் போதும். அதே போலத்தான் ரெகுலேஷன்ஸ் ஆஃபீஸில் வேணும். பிஸ்னஸ் பண்ணும் இடத்தில் சில கடமைகள், கட்டுப்பாடுகள் வேண்டும். ஆனால் தேவையற்ற சடங்குகளும் கட்டுப்பாடுகளும் ஒரு முதலாளியை பார்த்தாலே நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. நேர்மையுள்ள கண்கள் என்றும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இயேசு என்றுமே குழப்பத்தை அல்ல, தெளிவும் அமைதியையும் தருகிற தேவன். ஆக நம் குடும்பத்தில் தெளிவும் அமைதியும் இருக்கிறது என்றால் அங்கு இயேசு இருக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் தொழிலில், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அமைதி, சமாதானம் இருக்கிறது, உங்களால் தினமும் சந்தோஷமாக வேலைக்கு செல்ல முடிகிறது என்றால் அங்கு இயேசு இருக்கிறார் என்று அர்த்தம். இது ஒரே நாளில் நடக்காது. அதற்காக நீங்கள் தினமும் செபிக்க வேண்டும். கஷ்டங்கள், பாரங்கள், குடும்பத்தில், பணியிடத்தில் நடப்பவற்றை இயேசுவிற்கு, அன்னை மரிக்கு ஜெபமாலையில் தெரியப்படுத்த வேண்டும். நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் 4 ஜெபமாலைகளும் போடப்பட்டு இருக்கின்றது. அதை தேடி தேடி பாருங்கள். நம் சேனலுக்குள் சென்று ஜெபமாலை என்று தேடுங்கள். தினமும் ஜெபமாலைகளை ஏறிடுங்கள். நிச்சயம் பல மாற்றங்களை அன்னை மரியாள் இந்த மே மாதத்திலே, வணக்க மாதத்திலே உங்களுக்காக பரிந்துரை செய்வார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? சிறு விளக்கத்தை இயேசு கூறுகிறார் தங்கள் சீடர்களுக்கு. முக்கியமான கட்டளை ஒன்றையும் அறிவிக்கின்றார். என்னவென்று பார்ப்போமா? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இது சாதாரண அன்பு அல்ல, தியாகத்தின் அன்பு நண்பர்களே. லவ் யோர் செல்ஃப், லவ் யோர் நெய்பர்ஸ், லவ் யோர் பிலவட் பர்சன். உங்களை நீங்கள் நேசிப்பது போல உங்களுக்கு உண்டானவர்களையும் நேசியுங்கள் என்று இயேசு கற்றுத்தருகிறார். உங்கள் மனதில் நேசம், அன்பு, பாசம் ஒருவர் மேல் இருந்தால் அவர்கள் செய்யும் தவறுகள் கூட உங்களுக்கு பெரிதாக தெரியாது. ஏற்றுக்கொள்வீர்கள், மாறுவீர்கள், அன்பாக எடுத்து கூறுவீர்கள். அதே போல ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் செய்யும் சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். முணுமுணுப்போம், ஏன் தான் இவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லுவோம். ஆம் நண்பர்களே, இது சரியில்லை என்கிறார் இயேசு. உன்னை நீ நேசிப்பது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் நீ நேசிக்க வேண்டும். நான் அப்படித்தான் உன்னை நேசித்தேன், அதனால்தான் என் உயிரையே உனக்காக கொடுத்தேன் என்று இயேசு சொல்கிறாரே. நண்பருக்காக உயிரையே கொடுக்க தயாராக நாம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு நம்மால் ஒரு கஷ்டம் வரக்கூடாது. நம் பொருட்டு மற்ற மனிதர்கள் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. இதில் நாம் குறியாக இருக்க வேண்டும். நம்மால் தேவையற்ற எந்த சம்பவமும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நடக்கக்கூடாது. சம்பளத்தை தவிர ஒரு ரூபாய் கூட நாம் கையூட்டாக வாங்கக்கூடாது. கையூட்டாக வாங்கும் பணம் நம் குடும்பத்தின் மேல் சாபத்தை கொண்டு வரும் என்பதை மட்டும் நாம் மறக்கவே கூடாது. சம்பாதிக்கும் பணம் போதும், அதை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவே, அதை பலுகி பெருகச் செய்யும், அதை சேமிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்றுதான் ஜெபிக்க வேண்டும். இயேசு நம்மை பணியாளர்கள் என்றா பார்த்தார், நண்பர்கள் என்று அழைக்கிறார். நாம் கூட கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி விட்டோம், சில காசு பணம் பார்த்து விட்டோம் என்றால் ஏழையாக இருப்பவர்களை, சற்றே நம் நிலைமையை விட குறைந்து இருப்பவர்களை ஏளனமாக பார்ப்பதுண்டு. ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்மை அப்படி பார்க்கவில்லை. நம்மை அடிமைகள் என்று அவர் நினைக்கவில்லை, உரிமை சொத்தாக நினைத்தாராம். நம்மை தேர்ந்தெடுத்து நிலையான கனி கொடுக்க நம்மை அழைக்கிறார். இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கைதான் கனி கொடுக்கும் நண்பர்களே.
ஒரு உண்மையான நண்பன் சுகத்தில் மட்டும் இல்லாமல் கஷ்டத்திலும் உங்களுடன் இருப்பான் இயேசுவை போல. எங்கே சகோதரி அப்படிப்பட்ட நட்பை, உறவை இங்கெல்லாம் பார்க்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? உண்மைதான், நம்மால் அப்படி பார்க்க முடியவில்லை. ஏன் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடாது? அப்படி இருந்தால் என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை நண்பர்களே, இல்லை சகோதரனே, சகோதரியே, நிச்சயம் இயேசு உங்களை உயர்த்துவார், வாழ வைப்பார். உண்மையான அன்பு சொல்லில் அல்ல, தியாகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஒருவரை ஜெபித்து விடுவோம். மக்களிடையே உமக்கு நன்றி கூறுகிறேன் ஏசப்பா. என் உள்ளம் உறுதியாய் இருக்க, உம் துணை எப்போதும் என்னுடன் இருக்க, என் பாடுகளெல்லாம் உமக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். என் பாடுகளில் இருந்து என்னை காப்பாற்றி மீட்டு எடுத்தருளும் என் தலைவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.